ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காயத்ரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணுமே புரியாம பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஏன் காயத்ரி, நாங்க எல்லாரும் எவ்வளோ நேரமா கேட்குறோம், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ காயத்ரி அழுதுகிட்டே விஷயத்த சொல்றாங்க. அந்த சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சி என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி என்ன அந்த சோழன் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற காயத்ரி, நீ அவர்கிட்ட, அதாவது அவர் ஏற்கனவே உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, சொல்லாமல் தான் உன்னை ஏமாத்தினாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி விடு, அதான் அவருக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, நீ எதுக்காக அவரவே நினச்சி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லவும் இன்னொருத்தன் இருந்துட்டு இங்கே பாரு, அப்படியெல்லாம் விடவே முடியாது, பாவம் காயத்ரி, ஏன் கல்யாணம் ஆயிருந்தா எதுக்காக அவன் காயத்ரி கிட்ட க்ளோஸாக நெருங்கி பழகணும், நீ அழகாக இருக்க, நீ சூப்பராக இருக்க, சூப்பராக பேசுகிற, உன் வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக பேசணும், வேணும்னே அந்த சோழன் காயத்ரி ஏமாத்த தான் ட்ரை பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் நம்ம விட்டு வைக்கவே கூடாது. காயத்ரி மாதிரி இப்போது எத்தனை பொண்ணுங்களை அந்த பையன் ஏமாற்றுவானோ, நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. அந்த பையனுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டையுமே அப்படி தப்பாக பேசி அந்த பையன் ஏமாற்றக்கூடாது. அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரியுமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா சோழனை அவங்க உண்மையாகவே லவ் பண்ணியிருக்காங்க போல், அவங்கள மறக்கவே முடியல. நம்ம சோழனுமே காயத்ரியை வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிலாவை கடுப்பேற்றணுன்றதுக்காக காயத்ரி கிட்ட லவ் பண்ணுற மாதிரி அவங்க நடிச்சிருப்பாங்க. இது நம்ம காயத்ரிக்கு தெரியாது இல்லையா. உண்மையாகவே சோழன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் ரொம்பவே அவங்க மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது சோழன் இல்லை அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காயத்ரி இப்படி அழுகிறா, பாவம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே இப்போது ஒரு 2-3 அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சோழனோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது சோழன் ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. எப்படி காயத்ரி கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது, எப்படி அந்த பொண்ணுக்கு நம்ம பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க. இப்போ தான் இங்கே நம்ம சேரன் இங்கே சோழன்கிட்ட இங்கே பாரு சொல்லலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போவே நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம நிலாவுமே ஆஃபீஸ் முடிஞ்சு வராங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்ததுமே இங்கே நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ போச்சு, இவங்க எல்லார் முன்னாடியும் காயத்ரியை லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னென்னமோ பண்ணி வெறுப்பு எடுத்தணும். இப்போது நம்ம காயத்ரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். காயத்ரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமெல்லாம் தெரிஞ்சால் நம்மளை ரொம்ப அவமானமாக, அதாவது ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. டே சோழா, வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. அதே சமயம் அவங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளவே காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. இப்போது சோழன்கிட்ட என்னடா காயத்ரியே, நீ என்னென்னமோ சொல்லி ஏமாத்திட்டல, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கிற விஷயத்த மறைச்சி அவளை நீ ஏமாத்திட்ட, உன்னை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம், அவள் அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளாமல் விட மாட்டோம்டா, நாங்கள் காயத்ரிக்காக இருக்கோம், காயத்ரிக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக உங்களை யாரையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே நம்ம சேரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாத்தியாடா, நீ பண்ணின வேலை இப்போது எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, உன்னை கட்டிக்கிட்டு வந்தவ இங்கே இந்த வீட்டில் தான் இருக்கா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதுக்காகடா இப்படி மற்ற பொண்ணுங்களெல்லாம் பேசி சிரித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளைங்களோட மனசை நீ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா, உன்னுடைய சுயநலம் மட்டும்தான் உனக்கு முக்கியமா, நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுமாடா, மற்றவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணே, அதெல்லாம் நீ எவ்வளோதான் சொன்னாலும் சோழனனுக்கு அதெல்லாம் மண்டைக்கு உரைக்காது, அண்ணனோட பழக்கமே அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, பின்ன
அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ அப்படிப்பட்ட ஆள் தானே? எந்த பொண்ணை பார்த்தாலும் வலியறது, கொஞ்சம் அழகாக இருந்துடக்கூடாது, போயிட்டு பேசி சிரித்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்குமே அப்படி ஒரு பழக்கமே இல்லை. வெளியே ஒருத்தவங்க உக்காண்ட்ருக்காரு, நம்ம அப்பான்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருக்காரு, அவர் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நீ அதை விட மோசம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. டேய், என்னை பற்றி நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், வேற எப்படிடா பேசுறது? நீ அப்படி தானே? இப்போது அந்த காயத்ரி ஏமாற்றி அந்த பொண்ணை எப்படி மன உளைச்சலுக்கு இருக்கிற ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு சூசைடு பண்ணிடுச்சு அப்படின்னா என்னடா பண்ண முடியும்? நம்ம குடும்பத்தோடு போயிட்டு ஜெயிலில் தான் உட்காரணும். இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நீ அடிக்கடிக்கு இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட உனக்கு புத்தி அறிவே வராதா? ஆள் தான் வளர்றே தவிர கொஞ்சம் கூட அறிவே வளரல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரெண்டு பேருமே பேசி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. அடி தடின்னு இறங்கிடுறாங்க. இங்கே பல்லவன், அண்ணே சும்மா இருண்ணே, ஏன்னே இப்படி சண்டை போட்டுக்கிருக்கீங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே விலைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. பக்கத்தில் உள்ள தண்ணி குடத்துலேருந்து தண்ணி ஒரு செம்பு எடுத்துகிட்டு வந்து எல்லார் மேலேயுமே ஊற்றுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் பாண்டியன் எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது இங்கே நடேசன் வந்து, ஏமா நீ இருக்கிறதுனால தான் ஏதோ சண்டை இல்லாமல் இருந்தது, இப்போது முன்னாடியே சண்டையை போட ஆரம்பிச்சிட்டானுங்க, இதுங்கெல்லாம் உருப்படுற மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், யோ வாயை முடிக்கிட்டு போயிடியா, எல்லாமே உன்னால் தான், நீ ஒழுங்காக இருந்திருந்தா ஏன் இந்த வீடு இப்படி ஆக போகுது, உன் புத்தி தானியா உன் பிள்ளைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும் சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே சேரன் கிட்ட, அண்ணே இவன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா நீ கோவப்படாதமா இருமா, நான் பேசிக்கிறேன், இங்கே பாரிச்சோலா நீ பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு, ஒரு பொண்ணோட மனசை நீ கெடுத்து வச்சிருக்க, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கப்போ நீ இன்னும் அதாவது ஏற்கனவே உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்றத அந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியலடா, நீ பண்ணது ரொம்ப தப்பு தானடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி நிலா இங்கே இருக்கா, நிலாவோட மனசு என்ன ஆகுன்னு கூட கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த நீ மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணம்ன்ற பேச்சை வந்து நம்ம சேரன் சொல்லிக்கிட்டே இருக்கவும் சோழனுக்கு, சரிண்ணே நீ சொல்கிற மாதிரியே வருவோம், எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிற, ஏன் இந்த ஊராருங்க கூட அப்போ தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நிலா ஏன் என்னை புருஷனாவே ஏற்றுக்கல, நிலா எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னே அவங்க நினைக்கவே இல்லையே, ஏன் இப்போ கூட ரிவர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாண்ணா நீ, சரிண்ணே நம்ம இப்போ எல்லாருமே போவோம் வாண்ணே, போயிட்டு காயத்ரி கிட்ட இதோ இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியாவது பேசி நான் சமாதானம் செய்கிறேன், அதுக்கு நிலா என் கூட வருவாங்களா சொல்லுங்கண்ணே, வர சொல்லுங்களாம் பார்க்கலாம், என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் இதை கேட்ட சேரன் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே நிலா எந்திரிச்சு நின்று சோழன்கிட்ட, என்னங்க நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன வெறுப்பேற்றணும், நான் கோவப்படணுன்றதுக்காக அந்த பொண்ணோட மனசை கெடுத்து வச்சுருக்கீங்க, இப்போது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு நான் வந்து உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் காப்பாற்றி விடணுமா, அப்படி சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை, இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் நடந்தது ஏதோ ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒன்று நடந்து போச்சு, அது எனக்கு செட் ஆகலை, நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணல, உங்களை மனசார நான் என் புருஷனாக ஏற்றுக்கல, உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் சும்மா கல்யாணம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக சும்மா என்ன இழுக்கிறீங்க, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்தது நீங்கள், அந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காகங்க பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணவே கூட போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, சேரனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பல்லவன் சேரன் ரொம்பவே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, அண்ணே போதுமா அண்ணே, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, அண்ணே இங்கே பாருண்ணே, தேவையில்லாத பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வருவேன், இதனால் அண்ணி இந்த வீட்டை விட்டு போகணுமா, அண்ணி இல்லைனா இந்த வீடு நல்லாவே இருக்காது, அண்ணி வந்ததுக்கப்புறம் தானே இந்த வீட்டில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு, எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும், அதை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல, எங்கள் நிம்மதியெல்லாம் கெடுக்கணும்னு ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா லவ் பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது, இப்போது காயத்ரியோட மனசை பேசி கலைச்சி அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் தான் புருஷன்ற அளவுக்கு அந்த பொண்ணு ஆசையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போது அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொன்னால் அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்குமா இல்லையா, இல்லை
உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அது உங்களுக்கு புடிச்சோ, புடிக்கலையோ என்னவோ தெரியாது. ஆனா, ஊர்ல எல்லாருமே உங்களையும் அண்ணியும் தானே புருஷன் பொண்டாட்டியா நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்ல. அதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கு. உங்களுக்கு முழுமையா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவது நீங்க அப்படி பண்ணியிருக்கணும். தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துருது. இப்போ அண்ணி வீட்ட விட்டு போனா, நாங்கலாம் எப்படி இருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், உடனே இங்க சோழன் கை தட்டிக்கிட்டு, "சூப்பர் பல்லவா! சூப்பரா பேசுறியே! அப்போ உனக்கு உன் அண்ணி தான் முக்கியம். நான் முக்கியம் இல்ல. என்னால தான்டா இவ இந்த வீட்டுக்கே வந்தா. அது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே சைலண்டா ஆயிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க சோழன், தேவையில்லாத வசனமெல்லாம் பேச வேண்டாம். போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணோட மனசை சரி செய்ய பாருங்க. மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த பொண்ணு சரியாயிட்டாங்க அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாம நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் வீட்டில் உள்ள எல்லாருமே கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க கொண்டு வந்த பிரச்சனையை நீங்க தான் சரி செய்ய பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. இப்போ சேரனுமே, இங்க பாரு சோலா, நிலா சொல்றது தான் கரெக்டு. நீ காயத்ரி கிட்ட தனியா மீட் பண்ணி பேசு. பேசி அந்த பொண்ணுக்கு புரிய வை. அவ்வளோதான் சரியா? மற்றபடி அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான்டா. சத்தியமா உன்னை நான் என் தம்பினே சொல்லிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அப்போவே கட் ஆகிடும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே பயங்கர கோவமாக போயிடுறாங்க. இப்போ நம்ம சோழன் ரொம்பவே தவிப்பில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காயத்ரி ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே சோழனை பற்றி நினச்சி நினச்சி ரொம்பவே மனசு நொந்து போயிருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுமே கவனிக்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு அவங்க அதாவது காயத்ரியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் ஏன் காயத்ரி இப்படி இருக்கா? சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, என்னமோ ஒரு மாதிரி இருக்கா. அடிக்கடிக்கு ரூமில் போய் நான் பார்க்குறப்போ அவள் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு கிடையாது. அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். அவங்க அம்மாவுமே காயத்ரி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. காயத்ரி, ஏமா நீ சந்தோஷமாகவே இல்லை, ஒரு மாதிரி என்னமோ பறி கொடுத்த மாதிரி இருக்க, என்னம்மா ஆச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சொல்லுமா. உங்கள் காலேஜில் யாராவது உன்னை ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை உன்னை ஏதாவது கிண்டல் பண்ணுறாங்களா? இல்லை டீச்சர் அதாவது மேடம் இது ஏதாவது சொன்னாங்களா? என்னன்னு சொல்லுமா. ஏம்மா இப்படி இருக்க? உன்னை இப்படி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. அப்படி இருக்கிறப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறது தானே எங்களுக்கு வேணும். நீ இப்படி இருந்தனா எங்களுக்குமே கஷ்டமாக இருக்குமா. எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. உன் அப்பாவுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ என்ன பிரச்சனை ஏதுன்னு சொன்னால் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளேயே போட்டு மனசை வருத்திக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எத்தனையோ டைம் கேட்குறாங்க. ஆனால் காயத்ரி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அவள் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட அப்பா வந்து காயத்ரியோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறாங்க. என்னாச்சு, அவள் ஏன் இப்படி இருக்கா? ஏதாவது எக்ஸாமில் மார்க்கு கம்மியாக எடுத்தாளா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். என் பொண்ணு அப்படி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும்தான். அவளும் இப்படி இருந்தானா அது எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே மனசு கேட்காம விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவங்க அப்பா பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. இப்படி ஒருத்தனும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவன் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும் அங்கிள், நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அதாவது காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பாவும் சோழனோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்போது இங்கே நம்ம காயத்ரியோட அப்பா வந்து போலீஸ்க்குமே கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. இந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கல்யாணம் பண்ண விஷயத்த மறைச்சி என் பொண்ணை ஏமாத்திருக்கான். என் பொண்ணு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டே இருக்கா. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. சரியாக எங்கள் கூட பேச மாட்டேங்கிறா. இவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல. தயவு செஞ்சு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க. இவன் 7 ஜென்மத்துக்கும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஏன்னா காயத்ரியோட அப்பா அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய மனுஷன், அதாவது கவுன்சிலர் தலைவர் அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கார். அதை வச்சு இங்கே போலீஸ்கிட்ட சொல்லவும் போலீஸுமே அந்த கேஸை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறாங்க. பொண்ணு விஷயம் வேறு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் தலைவர் அப்படின்றதுனால இப்போது இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் தம்பி நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஏன்னா உங்கள் தம்பி தப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
இவர் வந்து ஊர் தலைவர், அவர் சொன்னால் கேட்டு தான் ஆகணும், இல்லைனா எங்களுக்கு மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேரனுக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுருங்க, என் தம்பிக்கு இன்னும் தெரியாது, அவன் தெரியாதனமாக அப்படி பேசிட்டான், தப்பாலாம் எதுவும் அவன் பேசலை, அந்த பொண்ணு தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க நம்ம சேரன். ஆனால் போலீஸ் இருந்துட்டு எங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க, நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும், உங்கள் தம்பி நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எப்படியாவது சோழனை காப்பாற்றணும், எதுக்காக தான் இந்த சோழன் இப்படியெல்லாம் இருக்காருன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம சோழனை அரெஸ்ட் பண்ணி இப்போது ஜெயிலுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. இங்கே நம்ம சேரன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே அழுகாதீங்கண்ணே, அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே, கண்டிப்பாக சோழனை சீக்கிரமாக வெளிக்கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க இவன் ஏதாவது ஒரு இப்படி கேவலமான ஒரு வேலையை செஞ்சு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே தாங்க இருப்பான், அவனை நினச்சாவே அருவெறுப்பாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி என்ன செஞ்சால் சோழனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் அதாவது நம்ம நிலா இருந்துட்டு சேரன்கிட்ட, அண்ணே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனும் நிலாவும் காயத்ரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காயத்ரியோட அப்பா வந்து வீட்டில் இருக்கிறதில்ல, அவங்க அம்மாவும் காயத்ரியும் வீட்டில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து நீங்கள் யாருங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது சோழனோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் என் பொண்ணை பார்க்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தினால தான் என் பொண்ணு இப்படி இருக்கா, பாவம் என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, இப்படி பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் கூட பழக்க வழக்கம் நல்லதாகவே சொல்லி வளர்க்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேரனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நிலா இருந்துட்டு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்களேன், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் நல்ல விதமாக தான் பேசியிருக்காரு, ஆனால் உங்கள் பொண்ணு தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படி நீங்கள் என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக காயத்ரியை பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு காயத்ரியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பார் காயத்ரி, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, சோழன் அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் அவர் என்ன நினச்சிருப்பாரு, உனக்கெல்லாம் அப்படி தோணாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு, கேஷுவலாக அவர் அப்படி தான் பேசுறது, நீ தப்பாக நினச்சிக்கிட்டதுக்கு அவர் மேலே பழிய போடாதம்மா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, இப்போ உனக்கு படிக்கிற வயசு, நீ இப்போது நல்லா படிக்கலாம்ல, நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நீ இப்படி இருக்கிறதுனால உன் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் உன்னை நினச்சி கவலை இருக்காதா என்ன, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு, அவரோட ஒய்ஃப் நான் தான், இங்கே பார் காயத்ரி நான் சொல்கிறத கேட்டுக்கோ, அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்க முடியும், அதே மாதிரி சோழனும் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி இருந்துட்டு, என்ன ஜெயிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு தெரியாதா, உன் அப்பா தான் சோழன் மேலே கேஸ் கொடுத்து அவரை உள்ளே தள்ளிட்டாங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலை, தயவு செஞ்சு நீ தான் கேஸை வாபஸ் வாங்க சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் உன் மனசை நீ மாற்றிக்கவும் செய்யணும், என்ன ஒரு மாதம் பேசியிருப்பியா அவ்வளோதானே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் தனியாக மீட் பண்ணி பேசலை, இல்லை ரொம்ப க்ளோஸாகவும் இல்லை, சும்மா ஃபோன் காலில் பேசிக்கிட்டீங்க அவ்வளோதானே, உனக்குன்னு ஒரு நல்ல பையன் உனக்காகவே பிறந்து வளர்ந்துருப்பான், இப்போதைக்கு நீ லவ் பண்ணுற வயசே கிடையாது, இந்த வயசில் வர லவ் எதுவுமே ஸ்ட்ராங்காக இருந்தது கிடையாது, உன் லைஃபுக்கும் நல்லது கிடையவே கிடையாது, நீ இப்போது காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ, அப்போது ஒரு லவ் வரும் பாரு, அதுதான் உனக்கு வாழ்க்கையிலே சிறந்த லவ்வாக இருக்கும், உனக்கு அப்போது மட்டும் நல்லா மெச்சூரிட்டி வந்துடும், அதாவது இது கரெக்டாக வருமா வராதான்னு சொல்லிட்டு நீ டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும், நீ எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அது சரியாக தான் இருக்கும், இங்கே பாரு காயத்ரி நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், நீ வேணா கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாரு, நீ கொஞ்சம் மெதுவாக கூட பதில் சொல்லு, சோழன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம காயத்ரியோட மனசை மாற்றி, காயத்ரியுமே சரிங்க நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான், நான் நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய பார்ட்னர் யாருன்றதை நான் அப்போ சூஸ் பண்ணிக்கிறேன், இப்போது நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரியுமே சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம நிலாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாவும் அப்போ தான் வராங்க, அவங்க அப்பா கிட்டேயுமே காயத்ரி சொல்கிறாங்க, என் மேலே தான் தப்பு, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம
சோழனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க நம்ம நிலா. சேரன் நிலாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நம்ம சோழனுமே நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, நிலா ரொம்ப நன்றி நிலா, எனக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், முதல்ல கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரியுமே சோழனவே பார்க்குறாங்க. சரி, இது நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசை தேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சேரன், இங்கே பாரு சோழ, இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை என்னைக்காவது இழுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, அவளுக்கு ஒன்றுமே புரியல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே அதிகமாக பாசத்தை வச்சுட்டா. அதனால தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்ததுருக்கு. அந்த பொண்ணு கூட கேஸ் கொடுக்க காணோம். அவங்க அப்பா அம்மா தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருடா சோளம், அப்படி மற்றவங்களோட மனசை கெடுத்து அவங்கள ஏமாற்றி அவங்கள கஷ்டப்படுத்த வைக்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு வந்துட போகிறது கிடையாது. இங்கே பாரு, யாரையுமே இனிமேல் ஏமாற்றக்கூடாது, பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, நான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைண்ணே, நான் என்னமோ ஒன்று நினச்சி பண்ண போய் எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வராதிங்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி விடுங்க அண்ணி, அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் எப்பவும் போல் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நிலா நமக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டி கிட்ட சொல்கிறாங்க. டே பாண்டி, பாத்தியா நிலாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம், பார்த்தியா, அழகாக என்னை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க தான், எதுக்காக, என் மேலே உள்ள லவ்னால அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் சோழன், இப்படி பேசுறது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்காக ஒன்றும் உங்களை வெளியே கொண்டு வரல, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்றதுக்காக அண்ணன் அழுதுகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இவங்க யாருமே அலையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான், இவங்களுக்காக தான் உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேனே தவிர உங்களை லவ் பண்ணுற இன்டென்ஷனெலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் எந்த ஒரு லவ்னாலையோ இல்லை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிற பாசம் அக்கறை எதுவுமே ஒரு துளி கூட உங்கள் மேலே இல்லை. ஏன்னா உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கலை, புரியுதாங்க? தேவையில்லாமல் லவ் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறமாவது பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே இந்த நோஸ் கட் உனக்கு தேவையாண்ணே, தேவையில்லாத வேலையை பார்க்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, போதுண்டா எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள்லாம் வேணும் வேணான்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணி தீர்த்துட்டீங்க, திரும்பவும் அட்வைஸ்ன்ற பேரில் சும்மா பேச ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வானதி பாண்டியை பார்த்து பேசுகிறதுக்காக கடைக்கு வராங்க. பாண்டியனுமே நிறைய வேலையில் இருக்காங்க. வானதி பயங்கரமாக கோபமாக இருக்காங்க. கண்ணன் இருந்துட்டு, என்ன வானதி ரொம்ப கோபமாக இருக்காளே, எப்படியும் இங்கே பெரிய சண்டையே நடக்க போகுது, நாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அண்ணே நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கண்ணன் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போது நம்ம வானதி இங்கே நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமையே இருக்காங்க. நம்ம வானதி இருந்துட்டு, என்ன பாண்டி, நான் வந்திருக்கிறது கூட பார்க்காம நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறது, வேலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாண்டி, நைட்டு உன்கிட்ட நான் ஃபோனில் என்ன பேசினேன், உன் குடும்பம் முக்கியமா நான் முக்கியமானு சொல்லி கேட்டேன், ஒரு வார்த்தைக்காக கூட நான் முக்கியம்னு சொல்கிறிய பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னதான் பிரச்சனை, எப்போ பாரு ஏதாவது ஒரு சண்டை இழுக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதா, உனக்கு எதுவும் வேலை இல்லை, சண்டை வாங்கிறதுக்காக வந்துடுற, ஆனால் எனக்கு 1008 வேலை இருக்குது, தேவையில்லாமல் சண்டை போடாமல் காலேஜுக்கு போகிற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பாண்டி, ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும், உனக்காக நான் என் குடும்பத்தவே தூக்கி எரிஞ்சு போட்டு நான் கூட வருவேன், ஆனால் நீ எனக்காக உங்கள் வீட்டிலேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரியெல்லாம் கிடையாது. என் அண்ணன் எங்கள் குடும்பத்துக்காகவே உழைக்கிறவருடி, எங்கள் குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவரோட வாழ்க்கையை கூட ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், அப்படிப்பட்டவருடி. ஆனால் உன் அண்ணன் பொறுக்கி, தெரு பொறுக்கி, அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது அவன் யோசித்து பார்க்குறானடி, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. அதே சமயம் உன் அப்பா மாதிரி உன் அம்மா மாதிரியெல்லாம் கிடையாது,
கிடையாது. என் அண்ணனுங்களும் என் தம்பிங்களும் எனக்காக என்ன என்ன ஆனா அதாவது எல்லாத்துக்குமே ஓடி வந்து நிற்பாங்க. எங்கள் குடும்பமே வேறடி, உன் குடும்பம் வேற. உன் குடும்பம் மாதிரி இருந்தால் நானும் தூக்கி போட்டுட்டு வருவேன். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பம் மாதிரி என் குடும்பம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் வானதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போ என்ன பாண்டி, அப்போது சும்மா பேச்சுக்காக கூட நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு வானதி, தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வேண்டாம். நீயும் எனக்கு முக்கியம், நம்ம குடும்பமும் எனக்கு முக்கியம். சரியா? இந்த பேச்சை மட்டும் விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுறியா? என்னை டென்ஷன் பண்ணாது. ஏற்கனவே ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டான். அதை நினச்சே பயங்கர டென்ஷனில் இருக்கேன். தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. சரியா? என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி, எப்போ தான் நீ நான் முக்கியம்னு சொல்லுவியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. சரி பாண்டி, அதான் ஏதோ சந்தாவும் உன் அண்ணனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களுமே, எப்படி போகுது அவங்க லவ்? எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, அவங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம கல்யாணம் நடக்கணும், அதுக்காக தானே இதெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி, என்ன பாண்டி, அதுக்காக நான் ரொம்ப சுயநலமாவா இருக்க போகிறேன்? அப்படியெல்லாம் கிடையாது. உன் அண்ணனுக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. 2 பேரும் லவ்வும் செட் ஆகி அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தானே. அதுக்காக தான் கேட்டேன். எப்போவுமே நான் சுயநலவாதியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ நல்ல விதமாக யோசிச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சீக்கிரமாக என் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வானதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சீக்கிரமாக அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாண்டி உனக்கு எனக்கு தாண்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்ன வானதி, எதுவுமே பேச்சே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாண்டியுமே வானதியை பார்த்து, வானதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானதி, ஆனால் ஏதாவது பேசி சண்டை இழுக்கிற பாரு, அது மட்டும்தான், அந்த கேரக்டர் மட்டும் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு 2 பேருமா சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.